வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டில் எப்படி செய்வாங்களோ சாம்பார் அது மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் ஒரு சீக்ரெட் மசாலா தான் போடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயை ஒரு பாத்திரமாக வச்சுக்கலாம். நல்லா பாத்திரம் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஜஸ்ட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஒரு சின்ன கிளாஸ் பருப்பு வந்துட்டு வேக வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா 2 வாட்டி அலசிட்டு தனியாக ஒரு குக்கரில் வந்துட்டு நல்லா குழைய வேக வச்சுக்கணும். ஒரு மத்த எடுத்து கடைஞ்சி தனியாக பருப்பு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு சாம்பார் தாளிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்துட்டு ஒரு 2-3 பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸு 2 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். நான் சின்ன அரை கிளாஸ் பருப்பு தாங்க, சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் பருப்பு நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி சாம்பார் தான் நான் வைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போதும். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு ஒரு கண்ணாடி பதம் வதங்கினா போதும். நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. பூண்டு வந்து 2 பல் பெரிய பூண்டு நான் இடித்து போட்டிருக்கேன். அப்படியே தோலோடையே இடித்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், இவ்வளோ காய் போட்டு தாங்க நம்ம சாம்பார் வச்சா அதாங்க கல்யாண வீட்டு சாம்பார் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மஞ்சள் பூசணிக்காய் கண்டிப்பாக போடணும். எல்லா காயும் நல்லா வதக்கிட்டுக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் வந்துட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த சீக்ரெட் பொடின்றது இப்போ போட்டுடணுங்க. உப்பு, சீக்ரெட் பொடினா சாம்பார் பொடி தான் சீக்ரெட் பொடி. ஸோ அந்த சாம்பார் பொடி வந்துட்டு எப்படி ரெடி பண்ணோன்னாக்கா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் பருப்பு, சீரகம் ஒரு அரை ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிவிட்டு கொஞ்சமாக துருவின தேங்காய் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணிவிடுவாங்க. அதை நான் வீடியோ எடுக்கலை. ஸோ அதனால தான் அந்த பவுடர் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு, அதுதாங்க சீக்ரெட் பொடி. அதுதான் வந்துட்டு கல்யாண சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும், கல்யாண வீட்டு சாம்பாருக்கு. ஸோ தண்ணி ஊற்றிக்கோங்க. காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படியே ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமு லோ ஃப்ளேமு மாற்றி மாற்றி வச்சு காயை நல்லா வேக வச்சுக்கணும். காய் நல்லா வெந்துட்டால் தான் அப்புறமா அடுத்தது நம்ம பருப்பெல்லாம் போடணும். பாருங்கள், நல்லா காய் வெந்துருச்சு. எல்லா காயும் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு வேக வச்ச பருப்பை வந்துட்டு கடைஞ்சி வச்சுட்டு நம்ம இந்த காய் வெந்ததில் ஊற்றிடலாம் பருப்பை. முருங்காயெல்லாம் வெந்துருச்சான்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறமா பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட்டாக ஒரு காயை ஆட் பண்ண போகிறோம். அது என்ன காயின்ட்டு அப்போ சொல்கிறேன். இப்போ பருப்பு வேக வச்ச பருப்பை, பருப்பு தான் நம்ம செய்வோம் இல்லையா, பருப்பை நல்லா வேக வச்சுருக்கோம். அதை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட ஸ்பெஷலி வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது கல்யாண வீட்டு சாம்பார் வந்துட்டு திக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு நல்லா வரும். நம்ம பருப்புலேயே வந்துட்டு பெருங்காயம் போட்டு வேக வச்சாச்சு. அதனால் நான் பெருங்காயம் இதில் ஆட் பண்ணலை.
பருப்புலேயே வேக வச்சுட்டேன். இன்கேஸ் நீங்கள் போடலைனாக்கா இதில் போட்டுக்கலாம். இந்த சாம்பார்லேயே நீங்கள் வந்துட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு காய் ஆட் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, அதுதாங்க மாங்காய். மாங்காய் வந்துட்டு வேணும்னா ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இந்த சீசனில் தான் மாங்காய் இருக்குது. ஸோ இந்த சீசனில் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா எல்லோரும் இந்த மாதிரி மாங்காய் ஆட் பண்ணிப்பாங்க. இல்லைனா மாங்காய் வந்து ஆப்ஷனல் தான். மாங்காய் போடுறதுனால நம்ம நெல்லிக்காய் சைஸ் புளி இருந்தால் போதும். அதை கரைச்சி புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா ஒரு கொதியிலே வந்துட்டு மாங்காய் நல்லா வெந்துடும். ஸோ வந்துட்டு நம்மளுடைய சூப்பராக எல்லாமே சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கெலாம் செம்ம அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.